அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி நம்ம இந்த புது வெப்சைட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் பேர் markethealth.com. markethealth.comல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான். வேர்ல்ட்ஸ் லீடிங் ஹெல்த் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸை தான் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதை தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். ப்ரொமோட் பண்ணால் உங்களுக்கு நிறைய கமிஷன் இவங்க அள்ளி கொடுக்குறாங்க. ஆஃபர்ஸ்னு நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இவங்கள்ட்ட மொத்தமாக 118 ஆஃபர்ஸ் இருக்குது. அதாவது 118 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வசதியானதை சூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணி நிறைய கமிஷன் earn பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நான் உதாரணத்துக்கு இந்த ஸ்கின் கேர் கேட்டகரியிலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல சைன் அப் பண்ணிக்கணும். இமீடியட்டாக உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிரும். எந்த கண்டிஷன்ஸும் உங்களுக்கு கிடையாது. இமீடியட்டாக உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸ்கின் கேர் கேட்டகரியில் முக்கியமாக இந்த ரெவிட்டோல் க்ரீமை தான் நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம். ரெவிட்டோலில் பல விதமானது இருக்குது. ரெவிட்டோல் ஆன்டி ஏஜிங் இருக்குது, போர் மினிமைசர் இருக்குது, ஸ்கார் க்ரீம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கார் க்ரீமே சூஸ் பண்ணலாம். இங்கே அமெரிக்கா ஃப்ளாக் இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். ஸ்கார் க்ரீமை சூஸ் பண்ணோம்னா ஸோ உங்களுக்கு இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த ரெவிட்டோல் ஸ்கார் க்ரீமை நீங்கள் ஒரு பாட்டில் விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 35 வெள்ளி கிடைக்கிது. ஆத்தரைஸ்ட் மெத்தட் வந்து ஓன் வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். எந்தெந்த மெத்தட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. ஆத்தரைஸ் கண்ட்ரியில் மட்டும் தான் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் விற்கலாம். அதாவது USA, கனடா, இந்தியா, இஸ்ரேல், ஜப்பான், இந்த குவைத் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ரெஸ்ட்ரிக்டட் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா UAEல கிடையாது. ஸ்ரீலங்காவில் இதை விற்க முடியாது. இந்த ப்ராடக்ட்டை விற்க முடியாது. ஆனால் ஸ்ரீலங்காலேருந்து நீங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பண்ணலாம். ஆனால் ஸ்ரீலங்காவில் நீங்கள் விற்கக்கூடாது இந்த ப்ராடக்ட்டை. சிங்கப்பூரும் கிடையாது. ஸோ சிங்கப்பூரில் நான் இருக்கிறேன். ஆனால் நான் இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். ஆனால் சிங்கப்பூருக்கு வெளியே தான் நான் ப்ரொமோட் பண்ண முடியும். நான் டார்கெட் பண்ணுற கஸ்டமர்ஸ் எல்லாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், UK இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ டார்கெட் பண்ணுற கண்ட்ரீஸ் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்டட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடாது. இந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்க் எடுக்கிறதுக்கு கிளிக் ஹியர் டு ஜாயின் அப்படின்னு கிளிக் பண்ணணும். லாகின் பண்ண பிறகு இந்த டேஷ்போர்டுக்கு வந்துடுவீங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ ரெவிட்டோல் ஸ்கார் க்ரீம் அப்படின்னு இதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு இங்கே அஃபிலியேட் லிங்க் இங்கே இருக்குது. இதுதான் உங்களோட அஃபிலியேட் லிங்க். இந்த அஃபிலியேட் லிங்கை நீங்கள் ஷார்டன் பண்ணணும்னா இங்கேயே நீங்கள் ஜெனரேட் டைனி URL அப்படின்னு பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இந்த லாங் URL நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அவங்க நிறைய பேனர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பேனர்ஸை உங்கள் வெப்சைட்டில் போட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள கோட்ஸ்லாம் இங்கே இருக்குது. கெட் கோட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே HTML கோட்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரும். இமேஜை யாராச்சும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த markethealth.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு தான் வரும். இந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் ரொமானியா, பெல்ஜியம், UK, USAலேருந்து நிறைய பேர் இந்த வெப்சைட்டுக்கு வராங்க. ஒரு மாதத்துக்கு 127,000 டிராஃபிக் வர வெப்சைட் இது. இந்த வெப்சைட்டை நம்ம எப்படி இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த markethealth.comல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப ஈஸி. ரெஜிஸ்டர் பண்ணதும் உங்களோட ஸ்டோர் இமீடியட்டாக ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணலாம். ஸோ இமெயிலையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு இங்கே வருது. நம்ம ப்ராடக்ட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு செட்டிங்ஸை நம்ம பண்ணணும். அதுதான் நீங்கள் இங்கே செட்டிங்ஸ்னு போய் கஸ்டம் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு இங்கே சூஸ் பண்ணுங்கள். ஆட் கஸ்டம் ஃபீல்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஆட் கஸ்டம் ஃபீல்டில் வந்து இங்கே லிங்க் அப்படின்னு போடுங்க. ஐடென்டிஃபையரில் வந்து லிங்க் போடுங்க. ஃபீல்ட் லேபிளில் வந்து ப்ராடக்ட் லிங்க்னு போடுங்க. ஃபீல்ட் டைப்பில் வந்து நீங்கள் HTML சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஷாப் ப்ராடக்ட் பேஜில் இந்த டீட்டெயில்ஸ் வரணும் அப்படின்னு போட்டுட்டு சேவ் கிளிக் பண்ணிவிடுவோம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டாக உங்கள் ப்ராடக்ட் பேஜில் வரும். இதனால் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த ப்ராடக்ட் பேஜில் போடலாம். இது பண்ணின பிறகு நம்ம இப்போ கேட்டலாக் போயிட்டு ஆட் நியூ ப்ராடக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணணும். இங்கே தான் நம்ம ப்ராடக்ட்டை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் நேம் வந்து ரெவிட்டோல் ஸ்கார் க்ரீம் அப்படின்னு போட்டுடலாம். டிஸ்கிரிப்ஷன்ஸில் இங்கே உள்ளதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபார் ஃபுல் கேட்டலாக் கிளிக் ஹியர் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை போட்டுடலாம். இங்கே இந்த URL லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை இதை காப்பி பண்ணி நம்ம இந்த URL லிங்க்கில் கொடுத்துடலாம். ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி நல்லா டீட்டெயிலாக கொடுத்துடலாம். இந்த மாதிரி அஃபிலியேட் லிங்க் இங்கே இருக்கும். இது மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் தெரியணுங்கிறதுக்காக இங்கே வரும். ஸோ இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸில் ரெவிட்டோல் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸில் டீட்டெயில்ஸை கொடுத்துடலாம். முக்கியமாக ரெவிட்டோல் ஸ்கார் க்ரீம் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருவோம். இதனால் கூகுளில் இந்த வேர்டை யாராச்சும் சர்ச் பண்ணாங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை
கூகுள் சர்ச்சில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து ஒரு $60 போட்டுருவோம். இமேஜும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோஸில் இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு, இதுதான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண கஸ்டம் ஃபீல்ட்ஸ். இங்கே ப்ராடக்ட் லிங்க் வருது. இந்த இடத்துலையும் நம்ம ஒரு பேனரை கொடுத்துடலாம். நம்ம கஸ்டம் ஃபீல்ட்ஸில் இங்கே சாஸ் கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கோடை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இங்கே ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஓகே கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இங்கே அழகாக ஒரு பேனர் மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணியாச்சு. உங்கள் ப்ராடக்ட் இப்போ லைஃபாக பப்ளிஷ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். உங்கள் ப்ராடக்ட் இப்போ இந்த merchantproshop.comல உங்கள் ப்ராடக்ட் அழகாக இருக்குது இங்கே. இதை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த ரெவிட்டால் ப்ராடக்ட் பேஜுக்கு வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டு இவங்க இந்த ப்ராடக்டை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 40 வெள்ளி கமிஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேனரும் இங்கே அழகாக வருது, ஸ்கார் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. இந்த பேனர்லேயும் உங்களோட அஃபிலியேட் லிங்க் இருக்குது. மார்க்கெட் ஹெல்த்தில் உள்ள நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் இந்த மர்ச்சன்ட் ப்ரோ ஷாப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நிறைய கஸ்டமைசேஷன் இந்த மர்ச்சன்ட் ஷாப்பில் பண்ண முடியும். வெப்சைட்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் சொந்த பேஜ் கூட நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஆட் அ ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா இங்கே ரெவிட்டால் அப்படின்னு நீங்கள் உங்கள் சொந்த பேஜை கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். எல்லா மெனுலேயும் வரணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. டாப் மெனு, ஹெடர் மெனு, ஃபோட்டோ மெனுலும் எல்லாத்துலேயுமே உங்களோட இந்த புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த ரெவிட்டால் அப்படிங்கிற பேஜ் இங்கே இருக்கணும் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. மேட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸில் மறுபடியும் ரிவ்யூ அப்படின்னு நம்ம போட்டுடலாம். சேஃப் கிளிக் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட புதுசாக ஒரு பேஜ் இங்கே ரெவிட்டால் இங்கே க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இது நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் காட்டுறேன். நீங்கள் இந்த ரெவிட்டாலில் தனியாக நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு புது பேஜை வந்து நீங்கள் இன்னும் நிறைய அழகுப்படுத்தி நிறைய டீட்டெயில்ஸ் போட்டு ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் மாதிரி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இன்னும் நல்லா அழகாக பண்ணினீங்கன்னா இந்த வெப்சைட் பேஜ் கூகுள் சர்ச்சில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த யூஆர்எல் கூட நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். எங்கேயுமே பிளாக் பண்ண மாட்டாங்க. இந்த வெப்சைட் வந்து மார்க்கெட் ஹெல்த் என்கிற வெப்சைட்டும் வந்து டிஜி ஸ்டோர் அப்புறம் கிளிக் பேங்க் மாதிரி ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் தான். ஆனால் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வெறும் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான். இந்த வெப்சைட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி இதையும் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நிறைய லாபம் பெற்றுக்கிறதா நிறைய ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்னும் சிறந்த வழி நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோவோ அப்படி இல்லைன்னா ஒரு யூடியூப் ஷார்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது தான். உதாரணத்துக்கு இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்களும் ரெவிட்டால் எக்னி ஸ்கார் ரிமூவல் இட்ஸ் அமேசிங் அப்படின்னு போட்டு ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ தான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 241 பேர் பார்த்துட்டாங்க. இப்போ தான் ரீசெண்டாக டிசம்பர் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் மந்த் தான் பண்ணியிருக்காங்க. அதே நம்மளோட மார்க்கெட் ஹெல்த்தோட ப்ராடக்ட் ரெவிட்டால் ஸ்கார் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க அந்த டைனி யூஆர்எல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம்னா அதே ப்ராடக்ட் பேஜுக்கு தான் வராங்க. இவங்க இந்த ப்ராடக்டை யூடியூப் மூலமா ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை, சும்மா ஒரு பிக்சர்ஸ் தான் போட்டு மியூசிக் போட்டு ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணி உங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணலாம். பல விதத்தில் இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க நல்ல கமிஷன் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் விற்று கொடுத்தீங்கன்னா 40 வெள்ளி கொடுக்குறாங்க. அதனால் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நீங்கள் கட்டாயமாக யூஸ் பண்ணி நிறையா சம்பாதிங்க. நான் உங்களை இன்னொரு சிறப்பான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். நான் உங்கள் வின்னர் பானு. என்னோடய யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.